பாரதி, இனியும் நேரம் கடத்த வேண்டாம். நீ யாருன்ற உண்மையை இப்பவே ஆதி தம்பி கிட்ட சொல்லலாம். வா. ஆமா, இதுக்கு மேல நீ எதுக்கு யோசிக்கிற? ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பவே நான் தான் உங்க பொண்டாட்டின்ற உண்மையை நீ ஆதி கிட்ட சொல்லிருக்கணும். சரி, நீ சொல்லல, விடு. உங்களுக்குள்ள நடந்த அத்தனையும் நாங்க சொல்றோம். பாட்டி, லட்சுமி அம்மா, வாங்க போலாம். இல்ல லதா, நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. பாரதி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா. நீதான் ஆதி தம்பியோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சா இந்த ஊர்க்காரங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. மித்ராவோட வசதிக்கும் அழகுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையும். காலம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால நீ யாருன்ற உண்மைய ஆதி தம்பி கிட்ட சொல்றதுதான் நல்லது. இல்ல, உண்மைய என்னால எப்பவுமே சொல்ல முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன் பாரதி. சொன்னா அவர் உயிருக்கே ஆபத்தடி. அப்படிலாம் எதுவும் நடக்காது பாரதி. நடந்துட்டா என்ன பண்ணுவ? என்னோட ஆசைக்காக என் ஆதி உயிரோட விளையாட சொல்றியா? எனக்கும் ஆதியோட கையை பிடிச்சுக்கிட்டு நான் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி 100 வருஷம் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா அது எதுக்குமே எனக்கு கொடுப்பன இல்ல. அது நடக்கவும் நடக்காது. ஆதி என் கூட வாழணுங்கிறத தாண்டி எங்க இருந்தாலும் அவரு சந்தோஷமா வாழட்டும். எனக்கு அதுதான் வேணும். ஏ பைத்தியம், அவனோட சந்தோஷமே நீயும் உங்க குழந்தைங்களும் தாண்டி. ஆதியோட சோல்மேட் நீதான் பாரதி. அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு விதி உங்களை பார்க்க வச்சிருக்கு. உன் குழந்தை ஆதித்யாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆதி அவன் கூட க்ளோஸா இருக்கான்னு நீ நினைக்கிறியா? இல்லடி, நேச்சுரலாவே ஆதித்யாவோட மனசு ஆதிய தேடுது. உனக்கும் ஆதி வேணும்ல? அப்போ உண்மைய சொன்னா என்ன ஆகுமோன்ற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆதிய மறுபடியும் உன் லைஃப்குள்ள கொண்டு வா. பாரதி, லதா சொல்றத கேளுமா. நம்ம ஆதி தம்பிய விட்டு கொடுக்கவும் முடியாம தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம உன் புருஷன் தவிச்சிட்டு இருக்கான்.